சில லேயர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் இங்க. நான் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக்கோட எஃபெக்ட்ஸ் இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் ட்ராக்கு. இது வந்து லேயர் ட்ராக். அதாவது Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து Remixlive ஆப்பை பற்றி பேசியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கமெண்ட்டில் அந்த வீடியோ லிங்க் நான் போடுறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Remixlive என்றது ஒரு சீக்வன்சிங் ஆப். அந்த சீக்வன்ஸ் ஆப் வச்சு நீங்கள் வந்து லைவ் மிக்சிங்கில் சூப்பராக பண்ணலாம். அந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட 4 சேனல் டிஜேயிங் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இந்த Remixlive யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த Remixlive ஆப்பை வந்து 4 சேனல் மிக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற 4 சேனல் கண்ட்ரோல் வந்து Tractor S4 Mark III, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோலர் இந்த மார்க்கெட். இந்த X4 Mark III ரிவ்யூஸும் அன்பாக்சிங் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். என்னோட வீடியோ பிளேலிஸ்ட் பார்த்தா இருக்கும். டிராக்டர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த Tractor S4, S2, S3 இந்த எல்லாமே அன்பாக்சிங் ஒரு ரிவ்யூஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து Remixlive வந்து எப்படி நான் கனெக்ட் பண்ண சொல்கிறேன், அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. நிறைய கண்டென்ட் இருக்குது. எவ்ரி சண்டே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே நியூ பேச்சஸ் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து Remixlive ஆப். இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த ஒரு ஆப்பை வந்து S4 Mark III எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த S4 மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து DDJ 1000 யூஸ் பண்ணாலும் அதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைம் 4 சேனல் டிஜேயிங் கண்ட்ரோல் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி 4 சேனல் டிஜேயிங் கண்ட்ரோலில் இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான ஆப் இது. ஈஸியாக நீங்கள் வந்து சீக்வன்சிங் பண்ணலாம். இதை வச்சு டிஜேயிங் வேறு லெவல் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து S4க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பாருங்கள். இதுதான் வந்து 4 சேனல் செட்டப். ஸோ Tractor S4 Mark III Remixlive ஆப். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஐபேட் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து ஐபேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து 4 சேனல் டிஜே கண்ட்ரோல் தேவைப்படும். 4 சேனல் டிஜே கண்ட்ரோல் வந்து தேவைப்படும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் வந்து பீட் மேட்ச் பையர், அதாவது நீங்கள் சிங்க் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து தனியாக ஒரு இன்புட் சேனல் கொடுக்க போகிறோம். இந்த சேனல் வச்சு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சிங்க் ஒர்க் ஆகாது. இது ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் மாதிரி தான் எடுக்கும். அது வந்து மேனுவல் பீட் மேட்ச் பண்ணணும். VMDJ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேனுவல் பீட் மேட்ச் தான் டீச் பண்ணுவோம். சிங்க் இங்கே டீச் பண்ணவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு மேனுவல் பீட் மேட்சிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே மேனுவல் பீட் மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிள் தான் தேவை. EP2 RCA கேபிள். ஸோ இந்த மாதிரி சின்ன பின் இருக்கும். அது அவங்க ஹெட்ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பின், மொபைல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற பின் மாதிரி தான் இருக்கும் அது. இதிலேருந்து RCA இந்த ஒயிட் அண்ட் ரெட் கேபிள். ஸோ இது மட்டும் தான் தேவைப்படும். இது பேசிக்காக நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து நீங்கள் ஒரு சேனல் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் யூடியூப்லேருந்து ட்ராக் ப்ளே பண்ணணும்னா நீங்கள் ஒரு சேனல் கனெக்ட் பண்ணுவீங்களா, அதே கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து இந்த ஐபேடோடைய அவுட்புட் எடுத்து ஒரு சேனல் தனியாக சேனலுக்கு கொடுக்குறேன். இந்த ஐபேடோட அவுட்புட் வந்து நான் சேனல் 4ல் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வால்யூம் வந்து இந்த சேனலில் வரும், பாருங்கள்.
இப்போ நான் வந்து இந்த சேனலில் வந்து ஒரு ட்ராக் லோட் பண்ணுறேன், நல்லா பீட் ட்ராக் லோட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாங் லோட் பண்ணிக்கலாம், தமிழ் சாங் லோட் பண்ணிக்கலாம், ஹிந்தி சாங் லோட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பீட் சாங் மட்டும் லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா 124 BPM. ஓகே, ஸோ ட்ராக் கேளுங்க. ஓகே, ஸோ இது வந்து 124 BPM. நான் இப்போ இந்த சாம்பிள்ஸ்லேயே 124 BPM ட்ராக் நான் சாம்பிள் சூஸ் பண்ண முடியும். நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது, அந்த சாம்பிள்ஸில் லாஸ்ட் வீடியோவில் காட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 124 BPM ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ 124 BPM பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஹவுஸ் இருக்குது, F மைனர், இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா F மைனர். என்னோடய சாங்கோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அதுவும் F மைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸாக தான் பார்ப்போம். இது கிளிக் பண்ணுவோம். ஸோ 125 BPM காட்டுது, நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு 124 BPM வேணும். ஸோ நான் அதை வந்து 124 BPM சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த கிக்கோட இந்த ட்ராக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதோட சில லேயர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே நான் எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ட்ராக்கோட எஃபெக்ட்ஸ் இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் ட்ராக்கு, இது வந்து லேயர் ட்ராக், அதாவது ரீமிக்ஸ் லைவ் உடைய அவுட்புட்டு, ஐபேடோட அவுட்புட்டு. இது வந்து ஒரிஜினல் ட்ராக். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரிஜினல் ட்ராக்கை ப்ளே பண்ணுறேன், அதுக்கு மேலே வந்து இந்த லேயரை கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே சேம் BPM சேம் கீ இருக்கிறதுனால சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வேரியேஷன்ஸ் நம்ம இங்கே வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய சீக்வன்சிங் இதில் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த ட்ராக்கையும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து புதுசாக லைவாக ரீமிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். இங்கே இதே கான்செப்ட் எல்லா சாங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த சாங்கை நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க. நார்மல் ட்ராக்கை வந்து ஒரு லேயர் ட்ராக் ஆட் பண்ணி புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்கள் லைவ் மிக்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா நீங்கள் பீட் மேட்ச் பை இயர் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்க் இது யூஸ் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து பீட் மேட்ச் பை இயர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சீக்வன்ஸ் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீக்வன்சிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் லூப் மோட்லேருந்து சாங் மோட் கொண்டு வந்துக்கலாம். சாங்கை சீக்வன்ஸ் பண்ணலாம். அந்த சீக்வன்ஸ் பண்ணி கூட நீங்கள் லைவாக மிக்ஸ் பண்ணலாம். அது வீட்டிலேயே வந்து உட்காந்து சாங் எல்லாம் சீக்வன்ஸ் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸை வந்து நீங்கள் லைவ் மிக்சிங்கும் கொடுக்கலாம். ஸோ அதுவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவ் அந்த ஆப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்னோட வீடியோ கண்டென்ட்டும் குவாலிட்டியும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். கண்டென்ட்டுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனேஷன் VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ see you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.